Good morning, dear students, sisters, brothers. So, first வந்து நம்ம இந்த ரிசர்ச் entrepreneurship பேட்டன் இதை பற்றிலாம் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னா இந்த சைடு இருக்கிறவங்க வந்து ஸோ நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஸோ யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக். ஸோ ஃபீமேல்ஸ் தான் வந்து நம்மளோட பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியிலும் எத்தனை ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் எத்தனை சைல்டு பர்த் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து 1.9 சைல்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கண்ட்ரிக்கு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சைல்டு பர்த் வந்து சிசேரியனாக இருக்கு. ஸோ சின்ன ஒரு பிளேட் எடுத்து நம்ம கீழணும்னா கூட ரொம்ப பயமாக இருக்கும். பட் அதெல்லாம் எதிர்கொள்ற உங்களால இதெல்லாம் பண்ண முடியாது. உங்களால பண்ண முடியாத விஷயமே இல்லை. நாங்க பண்றது இல்லை. எங்களோட பவர்ஃபுல்லானவங்க நீங்க. ஸோ நீங்க பண்ண முடியாத விஷயமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், சாரோட டாக்கை நான் அப்படியே கன்வெர்ட் பண்றேன். ஸோ சார் 2 விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து செல்ஃபோன் சொல்லியிருந்தாரு, இன்னொன்று பார்மா சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பேட்டன் பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் பேட்டன் அப்படின்னா பேட்டன் ஷுட் பி இன்னோவேட்டிவ். அதாவது ஒரு புதுமை இருக்கணும். புதுமைக்கு அப்புறம் அந்த பேட்டன் வந்து எப்போ கிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கும். கமர்ஷியல் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் அப்படின்னா அவ்வளோ தூரத்தை வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் அப் ஸ்கீமு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவான். ஸோ 3 இயர்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி ஒரு பேட்டன் நான் ஃபைல் பண்ணி கிராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ செல்ஃபோன் பற்றி சார் சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு என்னன்னா ஐபோன் எல்லாருமே பார்த்துட்டீங்க இல்லையா? நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா எடுத்து போக முடியும். ஸோ ஐபோன் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஐபோன் மாதிரி கீழே வந்து ஒரு எங்க ஐபோன் ஒரு சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள்ல ஒரு பட்டன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பழைய ஐபோன் போகிறது என்னன்னு தெரியல. பட் அந்த ஐபோன்ல வந்து அது எதுக்கு சர்க்கிளா வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக சொல்லுங்க எதுக்காக வச்சிருக்காங்க? சென்சார் இல்ல, பட் பிரைமரிலி அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்க வந்து பேக் போய் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வர வேண்டியதில்லை. ஜஸ்ட் கிளிக்லயே வந்து நீங்க ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸோ அதுதான் அதில் இருக்கிற இனோவேஷன். இட் இஸ் ஏ டிசைன் பேட்டர்ன். ஸோ ஒன்ஸ் பேட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா வேற யாருமே பேட்டர்ன் பண்ண முடியாது. வேற எந்த கம்பெனியாலையும் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து பண்ண முடியாது. நீங்க யாராவது கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற மொபைல் எதையாவது ஒரு பட்டன் இருக்கா ரவுண்ட் ஷேப்ல இருக்காது. எந்த எக்ஸப்ட் வந்து ஆப்பிள் ஐபோன்ஸ் வந்து அந்த ஷேப்ல இருக்காது. பட் எக்ஸெப்ஷனல் சாம்சங் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஷேப்ல வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சாம்சங் போன்ல பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எலக்ட்ரிக்கல் ஷேப்ல ஏன் இருக்கு அப்படின்னா இட்ஸ் இன்க்ரிமெண்டல் இனோவேஷன். இன்க்ரிமெண்டல் இனோவேஷன் ஆல்சோ பேட்டன்ட். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோன் வந்து அவங்க அதை பேட்டன் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு வைட் பேட்டன் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் சாம்சங் மறுபடியும் வந்து இந்த பேட்டன் ரைட்ஸ் போகும்போது என்ன வந்தது, என்ன அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க சர்க்கிளாக வச்சிருக்காங்க, நீங்க ஓவல் ஷேப்ல ஒரு எலிப்டிக்கலா ரவுண்ட் ஷேப்ல இது வந்து நீள்வட்டமா வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நீள்வட்டமா இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா சாம்சங் என்ன சொன்னாங்கன்னா அதாவது எப்படியும் வந்து என்னால வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்தா அதிகமான ஸ்கிரீன் ஒரே சைஸ்ல வந்து ஸ்கிரீன் சைஸ் வந்து அதிகப்படுத்த முடியாது. ஏன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து ஐபோனால ஸ்கிரீன் சைஸை குறைச்சி பண்ணணும். பட் எங்களோடது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கிறதுனால ஸ்கிரீனை வந்து எங்களால் கஸ்டமருக்கு அதிகமாக கொடுக்க முடியும். இட் இஸ் இன்க்ரிமெண்டல் இனோவேஷன். இதுதான் எங்க இனோவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, பேட்டன் பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதில் அவங்க சென்சார் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி யாரும் மோட்டரோல ஃபோன் பார்த்துருக்கீங்களா? மோட்டரோல ஃபோன்ல பின்னாடி வந்து ஒரு சின்ன பள்ளம் இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருக்கும். எல்லாருமே ஃபோன் எப்படி பேசுவோம்? நம்ம இப்படி பிடிப்போம். நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? அது இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு கிரிப் வேணும் இல்லையா? அதுக்காக அந்த கிரிப்புக்கு வந்து ஒரு மோட்டரோல ஃபோன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கிரிப்புக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வந்து ஒரு கிளிப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து அது வந்து ஒரு இனோவேஷன். ஸோ ஏன்னா ஃபோனை கிளிப்பை பிடிக்கிறதுக்காக ஒரு இனோவேஷன், அது ஒரு பேட்டர்ன். ஸோ அதை தாண்டி ஸோ செல்ஃபோனில் இருக்கிற இனோவேஷன் என்ன
அதை தாண்டி வந்து சில கம்பெனிஸ்லாம் பேங்க்ரப்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாகு வந்து வெர்சன் வாங்குறாங்க அப்படின்னா என்ன ரீசன்னா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் கம்பெனி ஏன் வாங்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை, அதோட வேல்யூவேஷன் வந்து இந்த கம்பெனி எம்ப்ளாயிஸும் கிடையாது, அதுல இருக்கிற பேட்டன்ஸ், அந்த பேட்டன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ என்டையர் கம்பெனியும் வாங்கிடலாம். நீங்க ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனாலும் ஒரு பேட்டன்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யூஆர் சேஃப். அந்த பேட்டன்ட் வந்து வெளியில் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 20% லேர்னிங் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஃபெயிலியர் மாடல். ஸோ ஆஃப்டர் லாஸ்ட் 1 crore லாஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க, டோன்ட் வரி அபௌட் இட், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட we have applied a patent, so definitely we get the patent. After that we will move on this stage அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேங்க்ரப்சி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு பேங்க்ரப்சி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க ஒரு 1978 I think when Indira Gandhi was Prime Minister. ஸோ அப்போ வந்து ப்ராசஸ் பேட்டன்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு கெமிக்கலை வந்து மாடிஃபிகேஷன் நீங்க வந்து சிந்தசிஸ் ரூட்டை வந்து மாத்துறீங்கனாலும் நீங்க பேட்டன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பட் அந்த பேட்டன் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரக்கை வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ண, அதாவது ட்ரக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோயின் தெரிஞ்சா நோய்க்கான காரணம் என்ன, அந்த நோயை வந்து எப்படி குணப்படுத்துறது, அதுக்கான டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டை பார்த்துட்டு அந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து மாலிகுலர் டிசைன் பண்ணி அதோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்றதுக்கு மாலிகுலர் டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும். ஸோ அப்புறம் அனிமல் மாடல் பண்ணணும். அனிமல் மாடல் பண்ணதுக்கு அப்புறம் ஹியூமன் மாடல் 3 ட்ரையல் பண்ணணும். phase 1, phase 2, phase 3. phase 4 ஒன்று இருக்கு. அது என்ன மாடல்னா போஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல். அதாவது FDA ட்ரக் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்ஏ இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து வேர்ல்டு ரொம்ப வந்து சென்சிட்டிவான இதை வந்து சர்டிஃபிகேஷன் மெத்தட் அவங்க வச்சிருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த ஸ்டடீஸ்ல நான் யூஎஸ்ல இருந்திருக்கேன். பட் அதெல்லாம் பேட்டர்னா என்ன, எப்படி இருக்காத பேட்டர்ன் எல்லாமே என்னோட கைடுக்கு தான் கற்றுக்கிட்டேன் 2 years யூஎஸ்ல. டாக்டர் ராமசுப்ரை தேவர், டாக்டர் ராமசுப்ரு now he's working as dean research in Redwood School of Dental Medicine. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட பேட்டர்னா என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. வந்து ஒரு இன்டர்பிரட் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க.